சின்ன தம்பி பையன் தொட்டு விளையாடுற வேலை வச்சுக்காத. ஓஹோ, நீங்க மட்டும் சொல்லலாமா? எப்போ 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 தொட்ட? அன்னைக்கு தென்னந்தோப்புல அடிச்சீங்களே, தொடாம அடிச்சீங்க. அது ஏதோ ஆத்திரத்துல தொட்டேன். நீங்க ஆத்திரத்துல தொட்டீங்க, நான் ஆசையில தொட்டேன். இப்படிதான் ஆசையா ஒருத்திய தொட்டுட்டு தம்பி பையன் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு பண்ணோம். திடீர்னு அந்த பொண்ணு சாந்தி மத்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு முதல் இரவு நடக்கும் சொல்லிடுச்சு. சரி, அப்ப நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? அண்ணமாருங்க 2 பேரும் அதுக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒத்து வராது. ஏன்? பிடிச்ச பொண்ணா கிடைக்கலையா? எனக்கு பொண்ணுனாலே பிடிக்காது. இதுல என்ன பிடிச்ச பொண்ணா பிடிக்காத பொண்ணான்னு? ஐயோ, அங்க பாருங்க. கைய விடு, பார்க்க மாட்டேன். அப்பா வராரு. வரட்டும். பச்சையா இருக்கிற இடமெல்லாம் என்னது? ஐயோ, மைனர், என்ன பண்ணார்? இந்த இடத்துல நின்னு நாம கொஞ்சம் விஷயம் பேசணும். பேசுங்க பண்ணார். என்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள? ஜகஜோல ஜித்தனா இருக்கணும். ஆனா அவன் தமிழ்நாட்டுல கிடைக்க மாட்டான் போல இருக்க. அதுக்கு என்ன, பையனை வடநாட்டுல போய் தேடலாமே. அவனுக்கு தமிழ் தெரியாம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே மைனர். ஆமா ஆமா, ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான். அப்போ ஒண்ணு செய்வோம், இந்த இடத்தை மாத்தி இன்னொரு இடத்துல போய் பேசுவோம். சரியா சொன்னீங்க மைனர், சரியா சொன்னீங்க. பொன்னி பொன்னி பொன்னி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நாமும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு எனக்கு இப்ப தோணுது. அண்ணா, தங்கமுத்தும் அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா உங்க 2 பேர் மேலயும் எனக்கு ஆத்திரமே வருது. உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது? எனக்கு பொண்ணி தயாரா இருக்கா, அதே மாதிரி 2 பொண்ணுங்களை நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா தாலி கட்டி இருக்கலாம்ல. எங்களுக்கு தயார் பண்றதெல்லாம் தெரியாதுப்பா. இப்பவே போய் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலாமான்னு பாக்குறேன். இல்ல, ஏற்கனவே தாலி கட்டின 2 பொண்ணுங்களையாவது தூக்கிட்டு வந்துடலாம். அண்ணா, சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, இது என்னதான் வழி? இந்த பாருங்க, தங்கமுத்து பைய பட்டணத்துக்கு போனதாலதான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது. நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆமா, நாமும் பட்டணத்துக்கு போயே குதிரை ஓட்டுவோம். அண்ணா அமைதி, நமக்கு பொருத்தமான பொண்களை நாமே தேடி கண்டுபிடிப்போம். தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது. இதுல இறங்கி குளிச்சிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோமா? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். குளம் அழுக்காயிடுமே. அதனால இல்ல, அங்கேயே நில்லுங்க, இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். பரவாயில்ல, நாங்க ஒரு ஓரமா நின்னு குளிச்சுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவா தண்ணி கூட தேவையில்லை. அரை கட்டையில போறவனுங்களா? மரியாதையா போறீங்களா இல்ல ஊரை கூப்பிடவா? அவங்களா இதுக்கு என்னடா பாருங்க, நீங்க ஒண்ணும் குறை வைக்காம குளிங்க. நாங்க அப்புறமா பொறுத்திருந்து குளிச்சுக்கிறோம். பாம்பு விடுங்க, பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. தாத்தா ஏன் கோவப்படுறாரு? தாத்தான்றது எந்திரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். குளிக்கும் போதே இப்படி இருக்காங்களே. தம்பி, ஆண்டவனா பார்த்து நமக்குன்னு 2 பேரை குளத்துல இருந்து ஏத்தி விட்டுருக்கா. நாம் இருவர் நமக்கு இருவர். விசாரிப்போமா? 2க்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போம். இனிமே அந்த குளத்துல குளிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுதல்? கண் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். நாங்களும் கடவுளை அதே தான் வேண்டிக்கிட்டோம். கணவன் வேணும்னு இல்ல, மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்க கண் நிறைஞ்சிருக்கோமா? சந்திரமதி, என்னன்றமதி, என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு, உன் கண்ணுக்கு எப்படி? எனக்கும் அப்படி தாண்டி. அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேள. இதுக்கு மேல என்ன, தாலியை கட்ட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க,
நடுப்பகல் 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுக்கு வர சொல்றீங்களா? இல்ல சவுக்கு தோப்புக்கு வாங்க, மத்த விஷயங்களை அங்க பேசிக்கலாம். என்ன சவுக்கு கட்ட என்ன விலைன்னா? மறந்துடாதீங்க 12 மணி. நடுப்பகல் 12 மணி சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம். நல்ல முத்து, நாம வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. என்ன தம்பி, நல்ல வார்த்தை பேசுறதுக்கு இதுவா இடம்? அத விடுங்க அண்ணே, அந்த பொண்ணுங்களே இன்னும் காணுமே. வந்துருவாளுங்க. கல்யாணம் முடிவு பண்ண வந்தீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? பொண்ணு வீட்டுல நல்ல சோறு போடுவாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. கொடுங்க, வாங்கிக்கிறோம். நான் தான் இந்திரமதி சந்திரமதியோட அப்பா. இந்த ஆளுங்களை விட்டு உங்களை உதைக்க சொன்னதே நான் தான். ஏன்? என் மகளுங்களுக்கு வரப்போற புருஷங்க வீரர்களா இருக்கணும்னு நினைச்சு உங்களை சோதனை பண்ண. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல. உங்க வீட்டு பெரியவங்களே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை நடத்திடுவோம். கோபிநாதா, எப்படியோ நீ பெத்த 2 பொண்ணுங்களுக்கு மாப்பிள அமைஞ்சு போச்சு. நாங்க பெத்த 4 பொண்ணுங்களுக்கு இதுவரைக்கும் மாப்பிள அமையல தெரியுமோ? என்னடி இது போதாதுன்னு 5வது வேற வேணும்னு அடம் பிடிக்கிற. 4 அண்ணன் தம்பிகளை பாத்தீங்களா? அது என்னாச்சு? அது பெரிய கதை. அவன் ஆத்தாக்காரி ஒரு கொலகாரி, அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் அடிமுட்டாளுங்க. அப்போ உங்க பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கணுமே. அட நீ என்னப்பா, அவ வீட்டுல இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. ஏன் இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சட்டப்புட்டு மாப்பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து எங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துவீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறோம், தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது நடத்தி வச்சிருங்க. அடாடாடா, எவ்வளவு பொறுமசாலியான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கிற கோபிநாதா. இதுகளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கியா? 2 சிங்க குட்டிங்க பாஞ்சிடுவாங்க. வணக்கம். மாப்பிள்ளைங்க அங்க அட பாவியடா, எங்கடா வந்தீங்க? வந்திருக்கவங்க யாருன்னு நினைச்சீங்க? மாப்பிள்ளைங்க. அட போயா கூமுட்ட. நான் சொன்னேன் அடிமுட்டால் அடைஞ்சவங்க 4 பேருன்னு. இதே தடி பசங்க தான். அப்படியா? இவங்களுக்கு பொண்ணை கொடுத்தே நடுத்தரவுல நிக்க வேண்டியதான். அதெல்லாம் முன்ன, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதான் சொல்றாங்கல்ல, இப்ப அவங்க அப்படி இல்லன்னு. பாத்தியா? இங்க பாருப்பா, பெத்தது நீ, பிறந்தது அவளுக்கு. பாலுங்கடத்துல தெளிவியோ நடுத்தரவுல நிறுத்துவியோ ஓ இஷ்டம். இந்த கெட்ட காரியத்தில் நாம கலந்துக்கோன புறப்படு. உங்களை மீறி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்ப வரட்டு. இதா பாருங்க, உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். இப்பதான் புரியுது. உங்களுக்கு என் பொண்ணுங்களை தர நான் தயாரா இல்ல. வெளியில போங்க. போறையா? ஆனா ஒண்ணு, இந்திரமதியும் சந்திரமதியும் எங்க 2 பேருக்கும் தான். இத நீயும் அந்த தலப்பா தடியனுங்களும் மாத்த பாத்தீங்க, நடக்கிறதே வேற. என்னடா செய்வீங்க? செஞ்சு காட்டுறோம், வாங்க. மாப்பிள்ளைங்களா, நான் மனசை மாத்திக்கிட்டோம். காதலுக்கு முதலிடம் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். எங்களை மன்னிச்சிருங்க. காதலுடைய அகலம் ஆழம் நீளம் என்னங்கறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. இவங்களுக்கு எல்லாம் மனசு மறந்துக்குள்ள சீக்கிரம் தாலியை கட்டிடுங்க. சீக்கிரம் மாலையை போட்டுடுங்க. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. எதுன்னு தெரியுமில்ல? வாங்க வாங்க. பாத்தீங்களா, இதுதான் நம்ம மாளிகை. பயப்படாதீங்க. நில்லுங்க. பெரியண்ண, நீங்க கிழக்கே போங்க. கிழக்கே போகும் முறையில் வா. சின்ன, நீங்க மேற்கே போங்க. கீழே கீழே போங்க. குறும்பு. ஏய், பாருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க சின்ன அண்ணனை மறந்துட்டோம்ல. ஆமா சாந்தி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே மாநாட்டு கூட்டுறேன். இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன். மூத்தவங்க 3 பேர் இருக்கும் போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு முதலிரவு நடக்கல. ஐயோ, ஏன் அப்படி? முடியல. அண்ணே, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க உங்க மனைவிங்களோட வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள்ல முதலிரவு வச்சுக்கலாம்னு இங்க ஒரு தீர்மானம் இருக்கு. அதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே. அப்ப முதலிரவ இன்னைக்கே வச்சிட வேண்டியதுதானே? இன்னொருத்தர் பாக்கி இருக்காரே, அவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்குமே முதலிரவு. என்ன சொல்றீங்க? ஒருத்தர் ஒண்டி கட்டங்கிறதுனால 3 ஜோடியும் பிரிஞ்சிருக்கணுமா? அதானே, இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேணாம், உங்க புருஷங்க ஒத்துக்கிட்டாதானே உங்களுக்கு முதலிரவு. ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் ஆகாம தப்பி தவறி கூட நாங்க உங்ககிட்ட நெருங்க மாட்டோம். இந்த மாநாட்டுல சாந்தி சொன்னதுதான். அது வரைக்கும் வேணா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல படுத்துருங்க.
அவருக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுமோ, எங்களுக்கு எப்பதான் இரவு விடியுமோ. ஏன் சாந்தி, இதுக்கு என்னதான் வழி? சொல்றேன். உங்க அண்ணன் மனசு எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமா மக பொன்னியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அதனால நீங்க 4 பேரும் மாமா கிட்ட போங்க, பொண்ணை கேளுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். கரெக்ட். அண்ணே, நாளைக்கே போ. ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? ஆஹா, இன்னும் 2 இன்னைக்கு என்ன கூடிடுச்சு. வாங்கடா போலாம். ஜெய்